கடற்கரையில் உயிரோடு எடுக்கப்பட்ட சங்கு இது. இந்த மாதிரி சங்குகள் அபூர்வமாக தான் உயிரோடு கிடைக்கும், பார்க்கவும் முடியும். இந்த சங்கானது பஞ்சஜன்யம் அப்படின்னு சொல்லி இணையத்தில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. இப்போ ட்ரெண்டிங்லேயும் இருக்குது இந்த வீடியோ. உண்மையிலே இது பஞ்சஜன்யம் சங்கு தானா அப்படின்னா கிடையாது. இந்த அதாவது அந்த சங்கோடைய சுற்றி இருக்கக்கூடிய 5 விரல்கள் போல் இருப்பதனால இது பஞ்சஜன்யம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு. ஆனால் இது கிடையாது பஞ்சஜன்யம் சங்கு. இந்த சங்கோட உயிரற்ற வடிவம் இதுதான். அதான் 5 விரல்கள் போல் ஆங்கங்கே இருப்பதனால இது பஞ்சஜன்யம் சங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த சங்கு இது கிடையாது. இது சங்கோட பேர் சிலந்தி சங்கு. சரி பஞ்சஜன்யம் சங்கு எப்படி இருக்கும்? அதோட சவுண்டு யாராவது கேட்டிருக்கீங்களா? ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? அதை யாரும் ஊதுனதே கிடையாது இதுவரையிலுமே. சிவனடியார் ஊதக்கூடிய சங்கோட சவுண்டு எல்லாமே வலம்புரி சங்கோட சவுண்டு தான். நம்ம பஞ்சஜன்யம் சங்கோட சவுண்டை இதுவரையும் யாரும் கேட்டது கிடையாது. அதை ஊதவும் முடியாதுன்னு சொல்கிறாங்க. அது ஏன்றதை பாருங்கள். அதோட புகைப்படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் கேட்ட சவுண்டு வலம்புரி சங்கோட சவுண்டு. எதற்காக பஞ்சஜன்யம் சங்க சவுண்டு ஏன் கேட்க முடியல, எதற்காக ஊத முடியலன்றத இந்த புகைப்படத்தை பாருங்கள். இதுதான் நிஜமான பஞ்சஜன்யம் சங்கு. 5 இதழ்கள் உள்ளே இருக்கும். வெளியில் கையில் நீட்டி இருக்க மாரியான சில சங்கு புகைப்படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அது கிடையாது. பஞ்சஜன்யம் சங்கு என்றால் இப்படி தான் இருக்கும். உள்கூடாக 5 இதழ்களை உள்கொண்ட ஒரு சங்கு தான் பஞ்சஜன்யம் சங்குன்னு சொல்லுவாங்க. ஒரு இதழ் கொண்ட வலம்புரி சங்கு ஊதுவதற்கே கடுமையான பயிற்சிகள் தேவைப்படும், மூச்சு பயிற்சி. இப்படி 5 இதழ்கள் கொண்ட இந்த சங்க ஊதுவதற்கு யாரால் முடியும் என்பதை நினைத்து பாருங்கள். மனித குல படைப்பின் முதல் ஒளியே இந்த சங்கின் ஒளிதான் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட சங்கை ஊதுவதற்கு யாரால் முடியும்? ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு அரிய வகை சங்கை உயிருடன் காண்பது என்பது அரிதுதான். இதையும் நாம் பார்த்து கொள்வோம். Oh.